என்ன ராணிகா, ஒரு பாட்டு கச்சேரியை நடத்திட்டு இருக்கீங்க போல. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுடி. அதான் வெளியில வந்து உட்கார்ந்திருக்கேன். ஒரு தூள் வாங்கி பீடி சுத்த கூடாது, இப்படி வெட்டியா உட்கார்ந்து ஊர்நியாயம் பேசிட்டு இருக்கீங்களே. வாங்க தாண்டி செய்யலாம். இந்த கை வலிக்குன்னு டாக்டர் ஒரு மாசம் பீடி சுத்த கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் வாங்கல. இது டாக்டர் சொன்னாரா இல்ல நீங்களா சுத்தாம இருக்கிறதுக்கு போட்டுக்கிட்ட பிளானாக்கா? அடி பாவி. சரி ராணிகா, வீட்டு வேலையை முடிச்சிட்டே நீங்களே என்ன குழம்பு வச்சீங்க? சிம்பிளா இருக்கட்டுமே ரசம் வச்சுட்டேன்டி. நேத்து ரசம் தானே வச்சீங்க, இன்னைக்கு திரும்பவும் ரசம் வச்சீங்க. சேச்சா, இன்னைக்கு திரும்பலாம் ரசம் வைக்கலடி, அதே ரசம் தான். அப்போ நாளைக்கு என்ன குழம்பு? இதே ரசம் தான். கை வலிக்கிறதுனால இந்த வாரம் ஃபுல்லா ஒரே ரசம் தான். மொத்தமா சேர்த்து நேத்தே வச்சு வச்சுட்டேன். பிள்ளைங்க வேணா ஏதாவது கூட்டு மட்டும் பார்த்து சாப்பிடுவாங்க. சோத்தை மட்டும் டெய்லி பொங்கி வச்சிருவேன். இது நல்ல ஐடியாவா இருக்குக்கா. உங்க வீட்டுக்காரர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல தெரியாம? சோத்தையாவது பொங்கி வைக்கேன். ஏதாவது சொன்னா அதை கூட அவர் தான் பண்ண வேண்டியது இருக்கும். பஞ்சி மிட்டாய் சீல கெட்டி பட்டு வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சி கொள்ள நீ வாரியா? தும்பப்பூவே மல்லை வெட்டி தொடதேரிய யதி கட்டி வம்பு பைந்தே வரவிக வலிவீடுங்க நேரமாச்சி. வாயை திறந்து ஒரு பாட்டு பாட முடியாது போல. உனக்கு தன்னால எல்லாரும் எதிர்பாட்டு பாட வந்துடுறாங்க. என்ன லட்சுமி அக்கா, என்ன பிள்ளை சீக்கிரம் வந்துட்டிய? அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு வருவேன்னு நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், 500 ரூபாய் தான் தந்தாங்க. இப்ப வந்து இது திருப்பி கேட்பாங்கல்ல. நீங்க தாங்க எனக்கு 500 ரூபாய் தரணும். இதுல சந்தேகம், லட்சுமி அக்கா தான் எனக்கு 500 ரூபாய் தரணும். எக்கா என்னத்த நான் இப்ப மாத்தி விட்டேன்? நான் உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கடன் கேட்டேன். நீங்க 2 நாளைக்கு முன்னாடி 500 ரூபாய் தானே தந்திய. மிச்சம் 500 ரூபாய் எப்பங்க தருவீங்க? மனுஷனா பிறந்தா ஒரு வாக்கு சுத்த வேண்டாமா? 1000 ரூபாய் கேட்டவங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்தா என்ன அர்த்தம்? 1000 ரூபாய் கொடுத்தா எப்படி அடுத்த வருஷம் திருப்பி தந்துருவீங்களா? என்ன பாப்பாத்தினி, 500 ரூபாய்னால 6 மாசம் கழிச்சுதான் திருப்பி கொடுப்பேன். 1000 ரூபாய் அப்படின்னா 500 + 500 6 + 6 12 மாசம், ஒரு வருஷம் ஆயிரும்ல. அப்ப இந்த 500 என்னால திருப்பி தரவே முடியாது. நீங்க எப்ப இன்னொரு 500 ரூபாய் தரீங்களோ தந்ததுக்கு அப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் சேர்த்து தந்துரு. என்ன பார்த்து சொல்லுங்க ராணி அக்கா, என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. ஆஹா, கடை வாங்கினது 2000 ரூபாய் இருந்தாலும் 2 வருஷம் வரைக்கும் யாவச்சிருப்பாங்க பிள்ளைக்க. எப்படிதான் கடை வாங்கி காலங்களுக்கு முடி தெரியல. எக்கா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம இப்ப பஞ்சு மிட்டாய் வேணுமான்னு சொல்லுங்க. என்னது 2000 ரூபாய்க்கு பஞ்சு மிட்டாயா? இதுல இருக்கிறது எல்லாம் 10,000 20,000க்கு இருக்கு. என்னது பஞ்சு மிட்டாய் 5 ரூபாயா? அது சாதாரண பஞ்சு மிட்டாய். நீங்க 5ஆம் கிளாஸ் படிக்கல. சரிடி, ஒரு பாக்கெட் 10 ரூபாய் இருக்குமா? இப்பதான் எது எடுத்தாலும் 10 ரூபாய் 10 ரூபாய் தானே பாக்கெட். சரி, ஒரு பாக்கெட் 10 ரூபாய். அது நீ 10ஆம் கிளாஸ் படிக்கல. சரிடி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். ஒரு பாக்கெட் 20 ரூபாய் போட்டுக்கலாமா? ஏக்கா, அது நீங்க உங்க புள்ள பிறந்திருக்கையில வாங்கி கொடுத்திருப்பீங்க. சரிடி, இப்போ இந்த பஞ்சு மிட்டாய் ஒரு பாக்கெட் என்ன ரேட் நீயே சொல்லுங்க. பஞ்சு மிட்டாய் 50 ரூபாய். கலர் கலரா இருக்குதாக்கா? ஐயோ ஐயோ ஐயோ, இது என்னடி அநியாயமா இருக்கு. பகல் கொள்ளையில இருக்கு. பாப்பாத்தி, பஞ்சு மிட்டாய் வேணும்னா வேணும்னு சொல்லு, வேண்டானா வேண்டான்னு சொல்லு. பகல் கொள்ள அநியாய கொள்ளன்னு இருந்தா மூக்குல குத்தி விடுவேன்.
நானே கஷ்டப்பட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் விற்க பையன் தூங்கிட்டு இருந்தான், அவனுக்கு தெரியாம பஞ்சு மிட்டாய் மூட்டோட ஆட்டை போட்டு வந்திருக்கேன். இவளுக்கு நல்லா கொடுப்பா 5 ரூபாய்க்கு. பஞ்சு மிட்டாய்க்கு வந்து பல வருஷம் ஆச்சே, பார்க்க கொஞ்சம் ஆசையா இருக்கே. ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி வாயில வைக்கலாம்னு பார்த்தா என்னடி இது? நீங்க ஆசைப்படுறது ஒண்ணும் தப்பு இல்லக்கா, ஆனா அது 5 ரூபாய்க்கு தரணும்னு பேராசைப்படுறீங்க பாத்தீங்களா, அதான் தப்பு. ஒரு பாக்கெட் 50 ரூபாய், வேணா வாங்குங்க, இல்ல வழி விடுங்க. ஸ்கூல் பக்கத்துல போய் நின்னா குழந்தைங்க அப்படியே அள்ளிக்கிட்டு போயிரும். ஸ்கூல்ல ஒரு பிள்ளைக்கு பண்டாங்கிறதுக்கு 2 ரூபா 3 ரூபா அம்மா கொடுத்து விடுவா. இப்ப 50 ரூபா 100 ரூபாய் கொடுத்து விடுவா. ஐய, எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க? அந்த காலத்துல 2 ரூபா 3 ரூபா எல்லாம் கொடுத்தது. இப்ப எல்லாம் பிள்ளைங்க அம்மா அப்பா மிரட்டி 500 1000 ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது குல்ஃபி ஐஸும் குச்சி மிட்டாய் வாங்குறதுக்கே காசு இருக்காது. ஐய, அதெல்லாம் அந்த காலம். இப்ப உள்ள பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எத்தால இருக்க பீஸா கார்னர்ல போய் பீஸா பர்கர்னு சாப்பிட்டு போகுது. சரிடி, பார்த்ததான் பார்த்துட்டோம். வாய் வேற நம்ம கொஞ்சம் குறைச்சு போட்டு குருடி. 50 ரூபா 100 ரூபாய் வாங்க முடியாதுடி. சே, ராணியக்கா இத்த பெரிய உருவத்தை வச்சுக்கிட்டு கெஞ்சி கெஞ்சி கேக்குறத பார்த்தா என் மனம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்குதுக்கா. எவ்வளவு இறங்கிருக்கு? ஒரு 5 ரூபா வரைக்கும் இறங்கிச்சா? எனக்கு அவ்வளோ இறக்க மனசு இல்லையேக்கா. ஒரு 30 ரூபா வரைக்கும் இறங்கி இருக்குக்கா. சரி, உங்களுக்கு வேண்டி ஒரு பாக்கெட் 30 ரூபாய்க்கு தரேன். பரவாயில்லடி, 50 ரூபாய்க்கு 30 ரூபானாலே பரவாயில்ல தான். குருடி. 30 ரூபாதான், 30 ரூபாதான். ஒவ்வொரு பஞ்சு மிட்டாய் பாக்கெட் இங்கே 30 ரூபாதான். வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாய் என்ன? என்னதான் 1008 கலர்ல பஞ்சு மிட்டாய் வந்தாலும் அந்த பஞ்சு மிட்டாய் கலர்ல சாப்பிட்டா தான் அது சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். வெள்ளை கலர்லாம் வேண்டாம், பஞ்சு மிட்டாய் கலரே கொடு. பரவாயில்ல பாப்பாத்தி, ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்லா திரு வார்த்தையா தான் சொல்லியிருக்கேன். இந்தாங்க ராணியக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.